ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் வொக்காபுலரி பில்டிங்காக 27 வேர்ட்ஸ் வித் மீனிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் conciliatory, an attitude or gesture meant to reduce anger and make peace. சமரசமான, சமாதானப்படுத்தும். இப்போ ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு சமாதானமான பேச்சு பேசுறோம் இல்லையா, அதுதான் வந்து conciliatory. The minister made a conciliatory speech to ease tensions after the protest. Second word, insidious, something harmful that spreads slowly and is hard to notice at first. நயவஞ்சகமான, மறைமுக தீங்கு விளைவிக்கும். Example sentence: misinformation can be insidious. It spreads quietly before anyone realizes. ஒரு harmful வேல இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். நம்மளுக்கு அது தெரியறதுக்கு முன்னாடியே அது நிறைய பேர் ரீச் ஆயிருக்கும். அது இன்சிடியஸ். தேர்ட் வேர்ட் இஸ் diaspora, a community of people who have left their homeland and settled elsewhere. புலம்பெயர் சமுதாயம், தாயகம் விட்டு பரவிய மக்கள். Example sentence: the Indian diaspora plays an important role in the global economy. இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன் கம்யூனிட்டின்னு தனியாகவே ஆள் இருக்கிற அளவுக்கு நம்ம இந்தியன்ஸ் வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க இல்லையா, அது வந்து டயாஸ்போரானா அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் இன் அனதர் நேஷன். Fourth word is austerity, government cuts, less spending, making people tighten their belts. சிக்கன நடவடிக்கை. Example sentence: years of austerity left many public services underfunded. எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்து சில இதுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான சிக்கனமான நடவடிக்கை, நிதி கட்டுப்பாடெல்லாம் விதிப்பாங்க இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்றோம்? ஆஸ்டெரிட்டி. ஃபிஃப்த் வேர்ட் இஸ் drooping. So a very heavy defeat in a match or contest. கடுமையான தோல்வி, அடிதடி. Example sentence: the home team suffered a drubbing of 0-5 before their own crowd. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோத்துட்டாங்க. எப்படி தோத்தாங்கன்னா கடுமையான தோல்வி. அதாவது 0னா மேட்சஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம், ஆப்போசிட்ல இருக்கவங்க 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் a clear defeat. அது வந்து drubbing அப்படின்றாங்க. Sixth word is peppered, to be hit by many things repeatedly or to ask lots of rapid questions. Sprinkled or filled with many of something, bombarded with questions or criticism. Example sentence: the minister was peppered with questions by the press after the announcement. தொடர்ந்து கேள்விகள் கேட்பது, நிறைய கேள்விகளால் சூழப்பட்டது. இப்போ ப்ரெஸ் மீட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேள்வியாக கேட்டு எடுத்துருவாங்க இல்லையா, அது வந்து பெப்பர்டு. செவன்த் வேர்ட் இஸ் ஃப்ளாக், ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் ஆர் opposition often faced by politicians or leaders. கடும் விமர்சனம், எதிர்ப்பு. Strong criticism or opposition originally referred to anti-aircraft gunfire. Example sentence: the policy drew heavy flack from opposition leaders and the media. ஏதோ ஒரு புது பாலிசி ஆர் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரோம்னா ஜென்ரலாகவே வந்து ஆப்போசிட் டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இதில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுதான் விமர்சனம், கடும் விமர்சனம். Next word is prowess, outstanding skill or ability in a particular area. திறமை, சாதனை, skill or expertise in a particular activity or field, exceptional ability. The sporting prowess,
earned him a place in the national squad. அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க வந்து மாஸ்டராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு பேர் செஸ்ன்னு சொல்கிறோன்னா விஸ்வநாதன் ஆனந்த் சார், கிரிக்கெட்னு சொன்னால் சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட். அந்த மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு ஒருத்தர் ஞாபகம் வராங்கன்னா அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கில்லால தான் அவங்க வந்து அப்படி ஹைலைட் ஆகிறாங்க இல்லையா. அது trikes, three-wheeled vehicles, could be children's cycles or motorized autos. அதான் ட்ரைசைக்கிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ட்ரைக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோவாக இருக்கலாம். சின்ன குழந்தைகளெல்லாம் அந்த 3-வீலர் சைக்கிள் மாதிரி ஓட்டுவாங்க இல்லையா குழந்தைங்க, பேலன்ஸ்டு சைக்கிள், அது. 3 சக்கர வண்டிகள். sine die, a Latin legal term meaning adjourned without a fixed date to reconvene. தேதி குறிக்காமல் ஒத்தி வைக்கப்பட்டது. The parliamentary session was adjourned, sine die, amid the uproar. adjourn, கோர்ட் அட்ஜர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கேஸ் நடக்கும்போது. அப்படின்னா என்னது, அது ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் சொல்லுவாங்க. அப்படி டேட்டே சொல்லாமல் சொன்னாங்கன்னா அது பேர் வந்து சைன் டே. 11th word, revokes, taking back a permission, license or right that was given earlier. Officially cancels or withdraws a law, license or decision. The government revokes licenses of airlines that fail safety checks. திரும்ப பெறுகிறது, ரத்து செய்வது. இப்போ சேஃப்டி செக்ஸில் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா. எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான சேஃப்டி செக்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு வேனு, பஸ்ஸு எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஓடுதா, அதெல்லாம் பார்த்து தானே நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து சப்போஸ் இல்லை, ஃபெயில் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரிவோக் பண்ணிடுவாங்கன்னா என்ன, ரத்து செஞ்சுருவாங்க. Restrain, to hold back or keep someone or something from acting freely. Police were deployed to restrain the crowd from entering the stadium. கட்டுப்படுத்துதல், தடுத்து நிறுத்துதல். ஸோ ரெஸ்ட்ரெயின்னா என்னது, to prevent someone from doing something, to limit or control a force or action. கண்ட்ரோல் பண்ணுறது. Atrocious, shockingly terrible or horrifying, used for crimes or very bad conditions. Horrifyingly wicked or cruel, also used to mean extremely bad or unpleasant. The commission described the living conditions in the camp as atrocious. கொடூரமான, மிகவும் மோசமான. Summons, கோர்ட்ல இருந்து சமன் அனுப்புறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன, அஃபிஷியல் ஆர்டர் requiring someone to appear in court or before an authority. She received a summon to appear before the enquiry committee. நீதிமன்ற அழைப்பாணை. Saga, a long complicated series of events often involving struggle and drama. The border dispute became a long diplomatic saga that lasted decades. டிகேட்னா என்னது, ஒரு டிகேட்னாலே 10 இயர்ஸ் அர்த்தம். டிகேட்ஸ்னா பல வருஷங்களா அந்த டிஸ்பியூட் போயிட்டே இருக்கு. அதை வந்து சாகான்னு சொல்றாங்க. நம்ம படம் சீரீஸ்ல எல்லாம் கூட ஒரு ஹாலிவுட் மூவி கூட ட்வைலைட் சாகான்னு நினைக்கிற பேரு. ஸோ அந்த மாதிரி சீரீஸ் அதெல்லாம் வந்து சாகான்னு சொல்லுவாங்க. Relegated, moved to a lower position or rank, common in sports leagues. Demoted to a lower division, rank or position, assigned to a less important role. The club was relegated to the second division after losing its last 5 matches. தரமிறக்கப்பட்டது, கீழ்பிரிவுக்கு நகர்த்தப்பட்டது. லோவர் ரேங்க்குக்கு டீப்ரமோஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. Rendering, giving, providing or showing something like a service or a performance. The artist rendering of the city skyline was displayed at the gallery. வழங்குதல், கலை வடிவமைப்பு. So rendering of services,
அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ்னா ப்ரொவைடிங், கொடுக்கறது. ஜாட்டட் டவுன், ஜாட் டவுன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்கிறாங்கன்னா என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ வரது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அது வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரோட் சம்திங் ப்ரீஃப்லி அண்ட் குவிக்லி, ஆஃபன் அ நோட் ஆர் ரிமைண்டர். The reporter jotted down the details before the press conference ended. சுருக்கமாக எழுதி வைத்தனர், குறிப்பிட்டனர். Wreck, to cause or bring about something very destructive, always linked to damage. Creating a wreck about it அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? பெரிய ஒரு அழிவு. The cyclone wreaked destruction across the coastal villages. பேரழிவை ஏற்படுத்துதல். சைக்ளோன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாருமே பயங்கர அழிவு இருக்கும் இல்லையா? wreck. Havoc, complete chaos, widespread destruction or disorder. Flash floods wreaked havoc on the city's transport network. பெரும் அழிவு. Havocனா பெரும் அழிவு. Swearing in, swearing in ceremony சொல்லுவாங்கல்ல, official oath எடுக்கிறது. The formal ceremony where someone takes an official oath of office. Meaning பதவி ஏற்பு விழா, சத்திய பிரமாண நிகழ்வு. பிஎம், சிஎம், எம்எல்ஏஸ் எல்லாருமே ஸ்wearing in ceremony பண்ணுவாங்க இல்லையா, பிஃபோர் கம்மிங் டு த பவர். அது வந்து ஸ்wearing in சொல்லுவாங்க. ஈவன் நம்மளுக்கு கோர்ட்டில் கூட இப்போ கேஸ் நடக்கும் போது அந்த கூண்டில் என்ன கேட்பாங்க இல்லையா, ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது உண்மையே பேசணும். இது வந்து ஓத். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ட்ரூஸ், an agreement to stop fighting for a period of time, a temporary peace. Truce-னா என்னது? Both sides agreed to a fragile truce to allow aid to reach civilians. போர் நிறுத்தம். இப்போ ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு போரே இருந்தால் கூட ட்ரூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வாழ்கிறவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு, பேசிக் அம்யூனிட்டிஸ் எதுவும் ஏதாவது கிடைக்கணும் இல்லையா. அப்போ ரெண்டு சைடில் இருந்தும் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஹியூமன் கைண்டை நம்ம எப்படி சர்வைவ் பண்ணுறது? ஸோ அதுதான் ட்ரூஸும்பாங்க. தற்காலிக நிறுத்தம். Hostage, a person held captive by someone who makes demands in exchange for their release. பணைய கைதி. ஸோ ஹாஸ்டேஜஸ்ன்னு சொன்னால் என்னது? பணைய கைதின்னு சொல்லுவாங்க. பணைய கைதினா பிடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்த, இது எங்கள் டிமாண்ட்ஸு, இதை நிறைவேற்றினா தான் இவங்களை திருப்பி கொடுப்போம், அந்த மாதிரி சொல்கிறது. Cowed down, made to feel frightened or submissive, bullied into silence or submission. அச்சுறுத்தப்பட்டு அடங்கி போனது, மிரட்டி அடக்கப்பட்டது. Workers were cowed down by the management and refused to speak up. பயமுறுத்தி வச்சிருக்கிறது. Solace, comfort or relief in a time of grief or distress. She found solace in music after the loss of her friend. ஆறுதல். இப்போ யாராவது ஒரு கஷ்டத்தில் இருந்தால் நம்ம போய் ஆறுதலாக பேசணும் இல்லையா, அது வந்து சொலாஸ். அந்த ஆறுதலை சொலாஸ்ம்பாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் பாட்டம் ட்ராப்லிங், a destructive method of fishing that drags nets across the ocean floor. ஆக்சுவலி ஃபிஷ்ஷிங் வந்து மேலோட்டமாக தான் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம அடியில் வரைக்கும் நெட்டை விட்டு ஃபிஷ்ஷை கேப்சர் பண்ணணும்னு பார்த்தா அடியில் ஆக்சுவலாக வந்து ஓஷன் பெட்டில் வந்து கோரல் ரீஃப்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. கோரல் ரீஃப்ஸ்லாம் எதுக்கு? அந்த பவழப்பாறைகள் அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி ஹோம் முக்கியமோ அதே மாதிரி ஃபிஷ்ஷுனா ஜஸ்ட் அப்படியே வெறும் தண்ணி மட்டும் இருக்காது, அதுக்குள்ளேயும் ஒரு இக்கோசிஸ்டம் இருக்கும். அந்த இப்போ அதுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் மாதிரி இருக்குது, எனர்ஜிலாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் போது ஃபிஷ்ஷஸும் வந்து அந்த கோரல் ரீஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியான ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணக்கூடாது. அந்த பண்ணுறதை வந்து பாட்டம் ட்ராவலிங்பாங்க. Environmentalists demanded a ban on bottom traveling to protect coral reefs. கடல் தளம் வழி வலை இழுக்கும் மீன்பிடி முறை சுற்றுச்சூழலுக்கு கேடானது. Pugilists, formal word for boxers, those who fight with their fists in a ring.
பாக்ஸர்ஸ்க்கு வந்து ஃபார்மல் நேம் வந்து pugilists. The two pugilists exchange fierce blows in the final round. குத்துச்சண்டை வீரர்கள், மல்யுத்த வீரர்கள் வந்து pugilists சொல்றோம். Okay friends, that's all for today. I hope this video is useful for all of you. If it is so, please do subscribe and click on the bell icon to get notifications of our further videos. Thank you so much friends. Thank you.